ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு குக்கிங் vlog பார்க்க போறது இல்லைங்க. நம்ம குக் வித் குட்டி இல்லைங்க. நாங்கள் வடபழனி கோயிலுக்கு போனோங்க. அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அது இல்லாமல் கிருத்திகை நட்சத்திரம். இன்னொரு ஸ்பெஷல் வந்து எங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கள் சின்ன பொண்ணுக்கு பர்த்டே. அதனால நாங்கள் வடபழனி கோயிலுக்கு போகலான்னு ப்ரோக்ராம் பண்ணிட்டுங்க. ஒரு 4 மணிக்கு வந்து வீட்டிலேருந்து கிளம்பி 4:30க்கெல்லாம் அங்கே ரீச் ஆகிட்டோங்க. நாங்கள் போகிற நேரத்தில் ஒரே கூட்டமாக இருந்ததுங்க. அப்புறம் பார்த்தா அபிஷேகம் நடந்துட்டுருக்கு, அதனால தான் கூட்டம் வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சரி 100 ரூபா தரிசனத்தில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோங்க. ஆனால் அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கனால ஒரு 5:30க்கு மேலே ஆயிடுச்சுங்க. அது வரைக்கும் வெளியில் மண்டபத்துலேருந்து பிரகாரத்தில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே ஒரு புக் ஸ்டால் இருந்ததுங்க. அங்கே வேல்மாறல் புக் வந்து கிடைக்குமான்னு சொல்லி போனோன்னா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு ஒன்று அம்மாவுக்கு ஒன்று வாங்கிட்டுங்க 2 புக்கு வாங்கிட்டு சென்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோங்க. ரொம்ப கூட்டங்க அன்னைக்குன்னு பார்த்து குறைஞ்சது ஒரு 5000 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து இந்த 100 ரூபா தரிசனத்துக்கு தான் வெயிட் பண்றாங்க. வெளியில வரைக்கும் கியூ நிக்குது. அப்புறம் நாங்க என்ன பண்ணோம், இடையில வந்து அந்த இடத்துல கிராஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் இடம் இருந்ததுங்களா, அந்த இடத்துல போய் நின்றுட்டு இங்கே தான் டிக்கெட் தருவாங்கன்னு சொன்னாங்கன்ட்டு அங்கே போய் நின்னோன்னே எல்லாரும் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இங்கே வந்து மயக்கம் வர மாதிரி வெயிலில் நின்று லைனில் வரோம். 100 ரூபா டிக்கெட்டுக்குங்க, 100 ரூபாய்க்கு தாங்க நாங்களும் நிற்கிறோம் அப்படின்னு அவங்க எங்களை துரத்தி விட்டாங்க. முருகா, என்னடா இது நமக்கு வந்து சோதனை அப்படின்னு சொல்லிட்டுங்க. அப்புறம் அங்க எனக்கு ஒருத்தர் தெரிஞ்சவர் இருக்காருங்க. அவர் அங்க அறங்காவலரா இருக்காரு. அவரை நான் பார்த்ததே இல்லைங்க. அப்புறமா அவர் எங்கன்னு சொல்லி நான் கேட்டுட்டு அங்க அன்லைத்துறை ஆஃபீஸ்ல போய் கேட்டதுக்கு அவர் முன்னாடி பிரகாரத்துல இருக்காருங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம தான் அவரை பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டு கிட்ட போய் நின்னோடனே அங்க எல்லாரும் வந்து விஐபி தரிசனத்துக்குள்ள போயிட்டு இருந்தாங்க. பார்த்தா அவர்கிட்ட நான் கேட்டேங்க, கல்பனா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வாங்க வாங்க அப்படின்னு அவ்வளோ பேர் இருக்காங்க. எனக்கு வந்து அவர் வணக்கம் சொல்லிங்க உள்ள விட்டாருங்க. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துல நாங்கள் சாமியை அவ்வளோ நெருக்கத்தில் பார்த்துட்டு வந்தோங்க. உண்மையாலுமே அது அவ்வளோ மெய்சிலிருக்க ஒரு அற்புதமான இருந்ததுங்க. முருகர் வந்து நமக்கு இவ்வளோ சீக்கிரம் நமக்கு தரிசனத்தை கொடுத்துட்டாரு, இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணி கூட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமானதாக இருந்ததுங்க. இங்கே பாருங்க, இது வந்து அங்கே தெருவில் வந்து நிறைய கடை போட்டிருக்காங்க. இது மாதிரி இந்த தயிர் பாட்டுங்க, இதெல்லாம் வந்து ரங்கோலி கலர்ஸ் பவுடருங்க. ரங்கோலி கலர் பவுடர்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து எதை எடுத்தாலும் 10 ரூபாங்க. குக்கர் பாருங்க, ஹாட் பாக்ஸு, அப்புறமா வந்து இந்த சின்ன சின்ன கப்பு டம்ளரு குழந்தைங்க விளையாடுறதுக்குங்க, மினியேச்சர் சமையல் ஜாமான் சோப்பு ஜாமான் மாதிரி இருக்குங்க. நம்ம வந்து இது நம்ம கேமராக்கு காட்டுறதுக்காக பச்சை மிளகாய் இஞ்சி அதெல்லாம் கட் பண்ணி வைக்கிறோம் இல்லைங்க, அதெல்லாம் கூட இதில் வச்சுக்கலாம். ஆனால் நான் அதெல்லாம் வாங்கிட்டு வரலைங்க. வாங்கிட்டு வந்து நிறைய சேர்த்துனா அவர் திட்டுறாருங்க, பாத்திரங்களா வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து ஸ்டட்டு கடை போட்டிருந்தாங்க. நிறையா இதெல்லாம் எடுத்தாலும் 20 ரூபா 30 ரூபா 10 ரூபா அது மாதிரி தாங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இதில் பாருங்க ஆப்பிள் மாதிரி எல்லாம் இருக்குங்க. ஆப்பிள் மாதிரி, அப்புறம் இதோ மேங்கோ மாதிரி, அது மாதிரிலாம் இருக்குங்க. குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. அப்புறம் இது வந்து ரொம்ப அதிசயமாக இருந்ததுங்க எனக்கு. இந்த பூ வந்து 10 ரூபா 5 ரூபாய் நான் விலை கேட்கலைங்க. ஆனால் வந்து இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸுங்க. எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது பாருங்களேன். பூக்களத்தில் கூட போட்டு வைக்கலாங்க நம்ம. அவ்வளோ நல்லா இருந்தது. எங்கள் பொண்ணுக்கு பாண்டானா ரொம்ப பிடிக்கும். அதனால பாருங்கள், அந்த பாண்டாத்தோட மட்டும் க்ளோஸ்அப் கட்டுறாங்க. இது வந்து இந்த பேக்கெல்லாம் இதெல்லாம் இருக்குதுங்க அங்கேயே. 50 ரூபா 100 ரூபா. இந்த ஹேண்ட்பேக்லாம் வந்து 50 ரூபா 100 ரூபாங்க. அப்புறம் இதில் வந்து அவர் ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, ஜிப்பு போனால் கூட அவங்ககிட்டயே கொண்டு வந்து கொடுத்தா திரும்ப வந்து ஜிப்பு கூட ரீப்ளேஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி பிங்கன் பொம்மைங்க, அப்புறம் இந்த பிக்கி பேங்க்குங்க, நம்ம காசு போட்டு சேமிச்சு வைப்போம் இல்லைங்களா உண்டியில், அதெல்லாம் இந்த பிங்கானில் நிறைய வந்திருக்குங்க. தான் பிக்கி பேங்க்கு. அப்புறம் இந்த மண் சட்டி மண் கலம் இதெல்லாம் நிறையா இருக்குங்க. அகல்லாம் வேணும்னா மொத்தமாக போனால் அங்கே வாங்கிக்கலாம். பொறி கடைங்க, பொரியெல்லாம் நான் வாங்கலைங்க. அப்புறம் இது வந்து ரொம்ப எனக்கு வித்தியாசமாக இருந்ததுங்க. பார்த்தா இதெல்லாம் வந்து எவ்வளோ விலைக்கு ஆன்லைனில் விற்கிறாங்க. இது வெறும் 100 ரூபா தான். எது வேணால் எடுத்துக்கலாங்க. ஜுவல்லரி சூப்பராக இருந்ததுங்க. எது வேணால் 100 ரூபாயாம். இதே மாதிரி இது பேகு பர்ஸு இதெல்லாம் பிளாட்ஃபார்மில் தான் போட்டு விற்கிறாங்க. அப்போ கிளிப்பெல்லாம் நிறைய விற்றுதுங்க. நான் வந்து இந்த பட்டர்ஃப்ளை கிளிப்பு வந்து ஒன்று வாங்கிட்டு வந்தேங்க. பாருங்கள் எவ்வளோ பொட்டு எல்லாமே இருக்குங்க. அங்கே போயிட்டோம்னா கொஞ்சம் நேரம் நம்ம சாமி பார்த்துட்டு இது மாதிரி டைம் பாஸ் பண்ணிட்டு வரலாங்க. அந்த மாதிரி நிறைய நம்ம வாங்கிட்டு வரலாம். பேக் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டோம்னீங்களா நம்ம வந்து வாங்கிட்டு வரலாங்க. அப்புறம் நான் வந்து இந்த கிளிப்பில் மட்டும் எது எடுத்தாலும் 10 ரூபாங்க. இது கேட்ச் கிளிப்பு பட்டர்ஃப்ளை மாதிரி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்தேன். குறி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து கிளி ஜோசிங்க. கிளி தான் இப்போ வந்து பேன் பண்ணிட்டாங்க இல்லைங்களா, அதனால இவர் வேறு ஏதோ ஒரு பறவை வச்சுருக்காரு. லவ் பேர்ட்ஸ் மாதிரி இருக்குங்க அது. அதுவும் வந்து கிளி ஜோசியம் தான் சொல்லும் போல இருக்குது. அப்புறம் இந்த நர்சரி இருக்குங்க. அங்கே நர்சரிக்கு பக்கத்தில் இந்த உண்டில் கடை இதெல்லாம் நிறையா இருக்குங்க. அப்புறம் முருகன் வந்து
விலை கேட்கலான்னு சொல்லி பார்த்தா, எப்பவும் போல் அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் எப்போவுமே விலை அதிகமாக தானங்க இருக்கும். அது மாதிரி இந்த முருகன் வந்து 800 இந்த தோகையோட இருக்க முருகன் வந்து 1000 இந்த மலேசியன் முருகன்லாம் உட்டு மாதிரி இருக்குங்க. மார்பிள் டஸ்ட்டில் செஞ்சது போல் இருக்குது. அதெல்லாம் 800 சொன்னாங்க. இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. நிலப்படியில் ஒட்டுறது, அப்புறம் குபேர ஸ்டிக்கரு அதெல்லாம் நிறைய இருந்ததுங்க. நீங்கள் போனீங்கன்னா பொறுமையாக இதெல்லாம் வாங்கிட்டு வரலாம். படம் பாருங்கள், முருகன் படம் அது எல்லாமே வந்து ஃப்ரேம் போட்டு அவங்களே விற்கிறாங்க. இந்த நர்சரியில் வந்து நான் ஒரு ப்ளூ கலர் சங்குப்பூ ஒன்று வந்து வாங்கிட்டு வந்தேங்க. அது எங்கேயுமே கிடைக்கல. அதனால அங்கே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு 30 ரூபான்னு சொல்லி அது மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறமா இது நர்சரி நல்லா இருந்ததுங்க. அப்புறம் மாலைக்கடை பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் மாலைக்கடை தாங்க. பயங்கர ரஷ்ஷுங்க. டியூஸ்டேஸில் மட்டும் நீங்கள் போகாத மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் அன்றைக்கி போனது வந்து கிருத்திகையும் சேர்ந்து இருந்ததுனால அவ்வளோ கூட்டங்க. அதை இப்போ ஒன் வே மெட்ரோ போடுறதுனால ஒன் வே பண்ணணும்னால இந்த பக்கம் வந்து வண்டியே இல்லைங்க. நம்ம கார் புக் பண்ணி போனீங்கன்னா கூட நீங்கள் அந்தாண்ட தான் நின்று ஏறணும். அப்புறம் முருகனுக்கு ஒரு நமஸ்காரத்தை போட்டுட்டு கிளம்பி வந்துட்டோங்க.